குறள் 411 செல்வத்துட் செல்வஞ் செவிச்செல்வம் அச்செல்வஞ் செல்வத்துள் எல்லாந் தலை. விளக்க உரை செழுமையான கருத்துகளைச் செவிவழியாக பெறும் செல்வமே எல்லாச் செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும். குறள் 412 செவிக்குண வில்லாத போழ்து சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாத போதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும். குறள் 413 செவியுணவிற் கேள்வி யுடையார் அவியுணவின் ஆன்றாரோடொப்பர் நிலத்து. விளக்க உரை குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாக கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்படுவர். குறள் 414 கற்றில நாயினுங் கேட்க அஃதொருவட் கொர்க்கத்தின் ஊற்றான் துணை. விளக்க உரை நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்கு உதவிடும் ஊன்றுகோலைப் போல துணையாக அமையும். குறள் 415 இழுக்கலுடையுழி ஊற்றுக்கோ லற்றே ஒழுக்கமுடையார்வாய்ச் சொல். விளக்க உரை வழுக்கு நிலத்தில் நடப்பதற்கு ஊன்றுகோல் உதவுவது போல் ஒழுக்கம் உடையவர்களின் அறிவுரையானது உதவும். குறள் 416 எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். விளக்க உரை நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். குறள் 417 பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந் தீண்டிய கேள்வி எவர். விளக்க உரை எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேசமாட்டார்கள். குறள் 418 கேட்பினுங் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. விளக்க உரை இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும். குறள் 419 நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. விளக்க உரை தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. குறள் 420 செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். விளக்க உரை செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமற் போவதும் ஒன்றுதான்.